செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பாங்க. நீ இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாய், உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ எப்படி பிரயோஜனப்படுத்தினாய், எப்படி ஊழியத்துக்கு போன, உன் குடும்பத்துக்கு நீ எவ்வளவு உண்மையா இருந்த, உன் சமுதாயத்துக்கு எவ்வளவு உண்மையா இருந்த, ஒரு நாள் வரும் எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். இந்த உலகம் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஒண்ணு சொல்லும், நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் திருடு, எப்படி வேணாலும் வாழு, எதை வேணாலும் செய்யு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு உலகம் சொல்லும். ஆனா இவர் அப்படி சொல்ல மாட்டார். நீ உண்மையா இரு, நீ பரிசுத்தமா இரு, நீ நீதியாயிரு, நீ நியாயமாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்துல சமாதானம் இருக்கிறது. மத்தேயு 25:46. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் உங்க நோட்ஸ்ல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஒன்று ஆக்கினை, இன்னொன்று நித்திய ஜீவன். நான் கடந்த புதன்கிழமையில எழுப்புதல் ஜெபத்தில் இதை குறித்து நான் ஒரு ஓரலாக இதற்குடைய மேற்பட்ட காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? இயேசு கிறிஸ்து அங்கே பேசும் பொழுது, பசியாயிருந்தேன் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் பார்க்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அங்கே வித்தியாசத்தை காண்பித்ததை அந்த ஜனங்களுக்கு சொன்னதை நாம் பார்த்தோம். அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு காரியம். அப்போ இன்றைக்கு இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று நித்திய ஜீவனுக்குரிய ஒரு வாழ்வு, அதாவது அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. இன்னொன்று அழிந்து போகிற நித்திய ஆக்கினை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் நான் உங்களிடத்திலே ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். ஐஸ்வர்யவானும் லாசருவும் வாழ்ந்தார்கள். ஐஸ்வர்யவான் வாழும்போது சம்பிரமாய் வாழ்ந்தான், எல்லாம் அவனுக்கு இருந்தது. அவன் கண்களின் இச்சை எதையுமே விட்டு வைக்கவில்லை. நல்ல உணவு இருந்தது, நல்ல உடை இருந்தது, நல்ல சுகபோகம் இருந்தது, நல்ல ஆசீர்வாதம் இருந்தது. அதே ஐஸ்வர்யவான் வீட்டிற்கு அருகிலே ஒருவன் தரித்திரப்பட்டு இருந்தான். அவன் பெயர் லாசரு. இவன் சாப்பிடுற அந்த உணவில ஒரு பருக்க நமக்கு கிடைக்காதா என்று காத்திருந்தான். ரெண்டு பேருமே மரித்து போகிறார்கள். ஒருவன் ஆபிரகாம் அடிக்கு போகிறான், இன்னொருவனோ நரகத்துக்கு போகிறான், அக்கினிக்கு போகிறான். அப்பொழுதுதான் அவன் வேதனைப்படுகிறான். என்ன வேதனைப்படுறான்? ஐயோ, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்களே, நான் வந்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாது, அதனால எப்படியாவது அவங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அவன் போராடும் பொழுதுதான் ஆண்டவர் அங்கே இடையில பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஒன்னு யோசித்து கொள்ளணும். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நித்திய ஜீவன், இன்னொன்று இயேசுவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இயேசு சொல்ற மாதிரி வாழாம இயேசுவுக்கு விருப்பம் இல்லாம வாழ்ந்தால், நீங்கள் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் நித்திய ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அதே மத்தேயு சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 25:31 வாசிக்கும் போது, அன்றியும் மனுஷகுமாரன், நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. மனுஷகுமாரன், நேசகுமாரன், தேவனுடைய குமாரன், குமாரன், இன்னும் தாவீதின் குமாரன், மேசியா, இப்படி ஏராளமான பெயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் இந்த வெளிப்பாடுல பேசும்போது அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஆக்கினை, நித்திய ஜீவன். தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருவார். மனுஷகுமாரனாய் அவர் வரும்போது நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் தச்சனுடைய குமாரன் என்று சொன்னார்கள், இன்னும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசு ஒரு தூதர் என்று சொல்லுகிறார்கள், இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரே தேவனுடைய குமாரன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த மனுஷகுமாரன் மகிமையாய் வருவார். அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அவர் சரீரத்தோடு எழுந்து போனார், சரீரத்தோடு தேவனுடைய பிள்ளைகளே மகிமையாய் இறங்கி வருவார். அந்த பயம் நமக்கு இருக்கணும். அதுதான் வேத புஸ்தகம். எப்படி போனார் பாருங்க, மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு என்ன பண்ணுவாராம், வரும்போது சிங்காசனத்தின் மேல் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது நல்ல கவனிங்க, லிசன் தேவனுடைய பிள்ளைகளே கவனிச்சுக்கிடுங்க. உலகம் ரொம்ப காலம் இருக்கும் நினைக்காதீங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பாருங்க பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எல்லா ஜனமும் சேர்க்கப்படுவார்கள் அவருக்கு முன்பாக. சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருப்பார், ராஜாதி ராஜாவை அமர்ந்திருப்பார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவருடைய பாதம் கீழே இருக்கும், அவருடைய தலை அங்கே மேலே சிங்காசனத்தில் இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அமர்ந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்தார். பாருங்க இது நடக்குது. அந்த நேரத்தில் எக்ஸ்கியூஸ் கிடையாது. செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் இப்பதான் அதான் நம்ம தியானிக்க போறோம். பிரிப்பாங்க. நீ இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாய், உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ எப்படி பிரயோஜனப்படுத்தினாய், எப்படி ஊழியத்துக்கு போன, உன் குடும்பத்துக்கு நீ எவ்வளவு உண்மையா இருந்த, உன் சமுதாயத்துக்கு எவ்வளவு உண்மையா இருந்த, ஒரு நாள் வரும் எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க தேவனுடைய பிள்ளைகளே, சகல ஜனங்களும் சேருவாங்க, கூட்டி சேர்ப்பார். பைபிள் அழகாய் சொல்லுகிறது, மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. ஏன் செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு காட்டுறாரு? செம்மறி ஆடுனுடைய சுவாபம் என்ன, வெள்ளாடுனுடைய சுவாபம் என்ன? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லிக் கொண்டு அமர்ந்திருக்கிறோமே, உங்க சுவாபம் என்ன? நீங்க எதுக்காக இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க? எதுக்கு இந்த காலை வெள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே கவனிக்கணும். ரெண்டையும் பிரிக்கிறார். அப்ப நம்ம அறிஞ்சிருக்கணும். என்ன அறிஞ்சிருக்கணும்? ஏன் பிரிக்கிறார், ஏன் பிரிக்கிறார்? இப்ப நீங்க சொல்லிங்கன்னா நான் கூட அழகா பிரிப்பேன், நான் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் யாரு எப்ப எதுக்கு ஓடி வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க, எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, கர்த்தரை எவ்வளவு நேசிக்கிறாங்க, எங்க இவங்க இப்படி பேசுறாங்க, எங்க அப்படி பேசுறாங்க. ஒரு மெய்ப்பனுக்கு தெரியும், எனக்கு தெரியும் எந்த கூட்டம் எதுக்கு வருது, இவர் ஏன் இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, இவங்க எப்படி ஆண்டவரை நேசிக்கிறாங்க, எல்லாம் தெரியும். ஒரு நாள் வரும்போது கர்த்தருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் மெய்ப்பனை தான் கூப்பிட்டு பிரி. அப்படிதாங்க வேதம் சொல்லுது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே வெவ்வேறாக பிரித்து. நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிங்க, பைபிள் எடுத்துக்கிடுங்க, பைபிள் எடுத்து கையில வச்சுக்கிடுங்க. அப்பதான் உங்களுக்கு இது புரியும். இயேசு சொன்ன சத்தியம் மறந்து போக கூடாது. 10ஓட 11 நினைக்காதீங்க. ஏன்னா இந்த நாடு பயங்கர மோசமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறது.
ஜனங்களை வஞ்சிக்கத்தக்க அற்புத அடையாளங்கள் நடக்குது. வாலிபர்கள்லாம் கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் மதியீனமாய் நடந்து மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க சிஸ்டர். செம்மறி ஆடுகளை நல்ல கவனிங்க, வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஏன் இப்படி பிரிக்கிறாரு? நீங்க வலது பக்கத்தில் உள்ளவங்களா இடது பக்கத்தில் உள்ளவங்களா? இப்ப சொல்ல சொல்லதான் தெரியும். ஹல்லேலூயா. நீங்க யாருன்னு இப்ப சொல்ல சொல்லதான் தெரியும். வலது பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, இடது பக்கத்தில் இருக்க எப்படிப்பட்டவங்க, நீங்க ரைட் ஹேண்ட் சைடு ஆளா லெப்ட் ஹேண்ட் சைடு ஆளான்னு. அதனாலதான் நான் கவனிக்க சொல்றேன். நித்திய ஆக்கினை ஒன்று இருக்குது, நித்திய தீர்ப்பு ஒன்று இருக்குது, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் நீ வலது பக்கத்தில் உள்ள ஆடா இருக்கணும். நித்திய ஆக்கினைக்கு போனா நீங்க இடது பக்கத்து ஆடாதான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஏன் செம்மறி ஆடை அவர் நமக்கு மேட்ச் பண்றாரு? செம்மறி ஆட்டினுடைய சுவாபம் என்ன அது தெரிஞ்சிருக்கணும். அப்பதானே நம்ம அதுல டிராவல் பண்ண முடியும். ஏன் செம்மறி ஆடையும் அந்த வெள்ளாடையும் அப்படியே ஆண்டவர் ஏன் பிரிச்சு காட்டுறாரு? இன்னைக்கு சபையும் சரி தேசமும் சரி கரெக்டா எல்லாரும் எல்லாரோட இணைஞ்சு போறது இல்ல, இணைந்து போகிறது தான் போறாங்க. அது போலதான் அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, முதல்ல செம்மறி ஆட்டினுடைய சுவாபம் என்ன தெரியுமா? நானும் கூகுள்ல தான் பார்த்தேன். நான் ஒன்றும் அதெல்லாம் ஆவியானோட்ட கேட்டலாம் சொல்லல. செம்மறி ஆடுன்னு பார்க்கணும், எங்கே தான் பார்க்கணும். அதை போய் என்ன பண்ண முடியாது, ஆவியில் எனக்கு சொன்னாருன்னா போய் சொல்லக்கூடாது. செம்மறி ஆடு சுவாபம் பாருங்களேன். செம்மறி ஆடு எப்பவுமே குழுவாதான் வாழ விரும்புமா. ஒரு அல்லையில சொல்லுங்க. அது எல்லா இடத்துலையுமே கூடிதான் நிற்கும். அது தனியா போய் இருக்க விரும்பாதான். செம்மறி ஆடு சுவாபம் என்ன, தனியா இருக்காது, கூட்டு குடும்பமா தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 133:1 வாசித்தீங்கன்னா, வாசிங்க. சங்கீதம் 133:1 வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து, இதான் செம்மறி ஆட்டினுடைய முதல் சுவாபம், ஒருமித்து வாசம் பண்றது. இன்னைக்கு ஆரம்பத்துல கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம கிட்ட என்ன ஒரு மனம் இருக்கு? சபையில ஒரு மனம் இல்ல, குடும்பத்துல ஒரு மனம் இல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு மனம் இல்ல, அக்கா தங்கச்சில ஒரு மனம் இல்ல, பெருமை பொறாம. ஆனா இந்த செம்மறி ஆடுகிட்ட அந்த சுவாபம் கிடையாது. அது எப்படிதான் இருக்குமா? குழுவாக வாழ விரும்பும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கூட்டமா தாங்க வாழணும், குடும்பமா தாங்க வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த செம்மறி ஆடினுடைய சுவாபம் என்ன தெரியுமா? ஒரு மெய்ப்பனை நம்பி போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆளை நம்பி போவோம். யோவான் 10:11 ஆண்டவர் இயேசு சொல்றார். வாசிங்க. யோவான். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்போ இந்த ஆட்டினுடைய சுவாபம் என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் வேணும், அதை தேடுமா. நீங்களும் உங்களுக்கும் எனக்கு நல்ல மெய்ப்பன் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு மெய்ப்பன் இயேசு கிறிஸ்துவா இல்ல வேற யாருமா? அல்லேலூயா. அவர்தான் நல்ல மெய்ப்பன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல மெய்ப்பன் நீர்தானே, நல்ல மெய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயுமே ஐக்கியமா இருக்க பழகணும். செம்மறியாடுடைய பழக்கம் என்ன சொல்லுங்க? குழுவாக வாழ விரும்பும்.
அதனாலதான் நம்ம குழுவா ஜெபிக்கிறோம். குழுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. நீ பெரியவன் நான் பெரியவன்ங்கிற பேச்சு என்ன பண்ணக்கூடாது. செம்மறி ஆட்டுக்குள்ள அது கிடையாது. செம்மறி ஆட்டுக்குள்ள நீ கருப்பு இனம், நீ சிவப்பு இனம், நீ படிச்ச இனம் எல்லாம் கிடையாது. இதோடைய சுவாபம் என்னன்னு சொன்னா இது குழுவாகத்தான் வாழும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக நல்ல மெய்ப்பனை அது பின்தொடரும் அப்படி சொல்றாங்க. சரியா? மூணாவது பாருங்க, காலையில அது மேய்ச்சலுக்கு போச்சுன்னா மாலையில கரெக்டா எங்க வந்துடும்? எங்க வந்துடும்? வீட்டுக்கு வந்துடும், தொட்டிக்கு வந்துடும், அடைப்புக்கு வந்துடும். அது எங்கேயும் சுத்தாது. அதனாலதான் பைபிள்ல வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கு சங்காரத்திற்கும். அப்படின்னா பாருங்களேன், இருளு இரவு, மத்தியானம் வெளிச்சம், எல்லா நேரத்தையும் பைபிள் எழுதி வச்சிருக்குது. அப்போ ஒரு செம்மறி ஆடினுடைய சுவாபம் என்ன என்று சொன்னால் கண்ட நேரத்தில் கண்ட இடத்துல சுத்தாது. அது சரியான நேரத்தில் எங்க வந்து அடைஞ்சிருமா? தொழுவத்தில் வந்து அவர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த தொட்டியில வந்து அது எல்லாம் அடைந்து விடும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து நாலாவது பாருங்களேன், அதோடைய சுவாபம் என்னன்னா அமைதியும் கூச்ச சுவாபம் உள்ளதான். அந்த ஆடு எப்படி? அமைதியும் கூச்ச சுவாபம். கவனி, என்ன பாருங்க, எழுதிட்டீங்களா? என்ன பாருங்க, அந்த ஆடோடைய சுவாபம் என்ன? சொல்ல மாட்டீங்க, அதான் அமைதியை சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைதியும். நம்ம அமைதியா இருந்தா தானே பிரதர் அமைதி சொல்றது. ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க, அமைதியும் கூச்ச பார்வை. கூச்ச பார்வைக்கு பைபிள்ல ஒருத்தவங்க பேர் இருந்துச்சு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? அடேங்கப்பா, ஏசப்பா நீங்க கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கை தட்டுங்க பார்க்கலாம். ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அமைதியும் கூச்ச பார்வை உள்ளது. பாருங்க, அப்போ யாரையும் எடுத்து ஏறெடுத்து என்ன பண்ணாதுங்க, பார்க்கும் போதே ஒரு கூச்சமா பார்க்குமா, அது அந்த சுவாபம். இதெல்லாம் என்ன சுவாபம்னா எது? செம்மறி ஆடு சுவாபம். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் செம்மறி ஆடை தன் வலது பக்கத்திலும், செம்மறி ஆடை வலது பக்கத்திலும். சரியா? அடுத்து அது வந்து தாவரம், அது ரைட், எல்லாருமே உண்றாங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க, செம்மறி ஆட்டை ஒரு சூப்பர் குணம். என்ன குணம் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? தலைமை பண்பு. மூத்த ஆடு, அதாவது ஒரு ஆடு கொஞ்சம் வலுவா இருந்தா அதை தலைவனா ஏற்றுக்கொள்ளுமாம். ஆட்டிலேயே அதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? தலைவனா ஏற்று அந்த ஒரு ஆடு சொல்லுகிறதை, அந்த ஒரு ஆடு போகிற பின்னாடி இந்த ஆடுலாம் தலையாட்டிட்டு என்ன பண்ணுங்க, போயிட்டே இருக்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். வராம சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம்? இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன, இவன் இப்படி தெரியுமா ஆண்டவரை பத்தி? நான் எப்பத்திலிருந்து ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெறாமல் போகிற காரணமே இதுதான். இது பாருங்களேன், ஆடுதான் அது. நான் சும்மா சாதாரணமாக நீங்களும் நானும் படித்தோம். கரெக்டா? செம்மறி ஆடை வலது பக்கத்துலேயும், வெள்ளாடை. இன்னும் கேட்டிங்கன்னா வெள்ளாடு தான் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. ஏய் கறி, வெள்ளாட்டு கறி போடு. என்ன கறி? பிரியாணி போட சொல்லுங்க. ஆனால் என்ன கறி போடுங்க? செம்மறி ஆடு போட்டாதீங்க போ. ஆனால் செம்மறி ஆடை தான் வலது பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஏன் இப்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? நல்லா கவனிங்க. மூத்த பண்பு, அதாவது வலுவான ஒரு ஆடு, மூத்த ஆடு என்று சொன்னால் அதற்கு பின்னாடியே போகும். ஆமீன். எபிரேயர்கள் கூட ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டு நான் அப்படியே கடந்து போறேன். தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியினால் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணணுமா? அப்படின்னா என்னன்னா, உங்களை நடத்துற ஒரு மெய்ப்பன் இருப்பார், உங்களை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் இருப்பார். நீங்க நினைப்பீங்க, ஐயோ இதை நான் கேட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டைரக்ட் டீலிங் கம்மியா இருக்கு, நான் பிசினஸ் பண்றேன், வேலை செய்யறேன்,
குடும்பத்தில் ஏதாவது ஒன்று பேசிடுவேன். ஆனால் தேவனுடைய மனுஷன் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டு செய்யலான்னு நினைப்பீங்க தெரியுமா? அவங்க தான் அந்த நடத்துகிறவங்க. அவங்க உங்களுக்கு விழித்திருக்கிறாங்களா முதல்ல நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணணுமா? அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அப்படி சொல்றார் தேவனுடைய பிள்ளைகளே. அதே போலதான் இந்த ஆடானது, செம்மறி ஆடானது நல்ல அடையாளம் காணும் திறன் கொண்டவை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செம்மறி ஆடோட சுவாபம் என்ன? அடையாளம் கண்டுபிடிச்சிரும். அப்படிதான் சொல்றாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிருமா? அதனாலதான் வேதத்தில் அற்புதமான ஒரு வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆமா, இந்த சுவாபம் தான் இந்த ஆட்டுக்கிட்ட இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சத்தத்தை அறிஞ்சிரும். இது என் மெய்ப்பனுடைய சத்தம். அவர் இங்க இருந்து கூப்பிடுறாரு, போதும் டைம் ஆச்சுன்னு சொல்றாரு, நம்மளை ஜெபத்துக்கு கூப்பிடுறாரு, இல்ல நம்மளை வேத தியானத்துக்கு கூப்பிடுறாரு என்று சொல்லி அடையாளம் காண்கிற ஆடு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடையாளம் காணும் திறன் கொண்டவன். நீங்க எல்லாரும் நான் என்ன விரும்புறேன்னு சொன்னா, நீங்க அடையாளம் கண்டுகொள்ளணும். தேவனுடைய மனிதர்களை, கர்த்தருடைய பிள்ளைகள் அடையாளம் கண்டு கொள்ளணும். அவங்க சந்தோஷத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப டிஃபரன்டேஷன் இருக்கிறது. ஏன்னா இங்க சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ நான் எல்லாரையும் அறிஞ்சிருக்க முடியாது. நீங்க எந்த அளவு என்னோடு இணைந்து பயணிக்கிறீங்களோ அந்த அளவு தான் நான் அறிந்திருக்க முடியும். கரெக்டா இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அண்ணன் இதை மட்டும் என்கிட்ட மறைச்சிட்டாரு. நீ மறைக்கிற இடத்துல இருக்கிற, நீயும் என்னைய 3வது ஆளா ஒரு ஆளா வச்சிருக்கிற, நானும் உனக்கு 3வது ஆளா ஒரு ஆளா இருக்கிறேன். நீ எதுவுமே என்கிட்ட மறைக்கல, நீ எல்லாவற்றையும் என்கிட்ட சொல்லி செய்கிறாய், எதை வேண்டுமானாலும் என்கிட்ட சொல்லுகிறாய் என்றால் நானும் உன்னிடத்துல ஒன்றும் மறைக்க மாட்டேன். இவ்வளவுதான் விஷயம். அதுதான் உண்மை. அதுதான் அவர் அப்படி சொல்றாரு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் இல்லாம எதுவும் செய்யாது. அப்போ இந்த அடையாளம் காணும் திறன் கொண்ட ஒரு ஆடு என்று சொன்னால் செம்மறி ஆடு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆடுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மெய்ப்பன் ஓடுகிறார். அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இப்ப என் ஆட்டுக்கு ஒரு பிரச்சனை, சிங்கம் வருகிறது, கரடி ஓடுகிறது. சிங்கத்தின் வாய்க்கும் கரடி வாய்க்கும் தேவன் ஆட்டுக்குட்டியை தாவீதின் மூலமாய் தப்புவிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க அடையாளம் கண்டுகொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு கரெக்ட், எதுக்கு பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க, நம்மளை இவ்வளவு காலம் எப்படி நடத்தினாங்க, இவ்வளவு காலம் அந்த ஊழியத்தில் இணைஞ்சு போறோமே. தேவனுடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அடையாளம் கண்டுகொள்ளணும். அதுதான் இந்த ஆடோடைய. அதனாலதான் வலது பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டுறாரு. சும்மா எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு தான் பயப்படணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுக்கு பயந்து கர்த்தரை விட்டுட்டே ஓடிடுறாங்க. அதனால இந்த அடையாளம் கண்டு கொள்ளுகிற ஒரு திறன் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அது யாருக்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, செம்மறி ஆடுகளிடத்துல இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, அடுத்து 8வது, அதன் சத்தத்தை வைத்து தொடர்புலே இருக்குமா. ஒவ்வொன்றும் பேசிக்கொள்ளுமா. போயிட்டே இருக்கும்போது அவங்க அழகா எழுதியிருந்தாங்க, போய்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஆடும் பேச பேச மெய்ப்பன் பேசுவதை பின்னாடி இருக்கிற ஆடு சொல்லும். அந்த ஆட்டினுடைய சத்தத்தை பின்னாடி இருக்கிற ஆடு வரைக்கும் ஒண்ணு போல கேட்குமா. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, வலது பக்கத்தில் நிறுத்துகிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க இப்ப சொல்லுங்க. நீங்க வலது பக்கத்தில் இருக்கவங்களா? அல்லேலூயா. ஒரே மெய்ப்பனுக்கு பின்னாடி இயேசு சொல்லிட்டாருங்க. இயேசு சொல்லிட்டாருங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க. இயேசு சொன்னாரு பொய் சொல்லாதன்னு சொல்லி, நான் பொய் சொல்லலைங்க.
அதுக்கு என்ன உயிரே போனாலும் பரவாயில்லைங்க, இயேசு சொல்லிட்டாருங்க, இனிமே நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? இல்லை நான் இப்போ மட்டும் மாற்றி பேசிக்கிறேன் அப்படி சொல்லுவோமா? அப்படி இருந்தால் நீங்கள் வலது பக்கத்தில் நிற்க முடியாது. அல்லேலூயா. நான் கீழே வரேன், வலது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன, இடது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன? இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே செம்மறி ஆட்டினுடைய சுவாபம். அப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சத்தமா. செம்மறி ஆட்டின் முதல் சுவாபம் என்ன? குழுவாக வாழ விரும்பும். இல்லை ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் குடும்பமா இருப்போம். சத்தமே வர மாட்டேது, ஆட விட்டா கூட நல்ல சத்தம் வரும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நாங்கள் குடும்பத்தை நேசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு மெய்ப்பனுக்கு கீழே போவோம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவதாக, கரெக்டான நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? வந்துருவோம். எங்களுடைய மந்தையில இணைந்துருவோம். நாங்கள் மந்தைக்குள்ள இருக்கிறவர்கள். நாங்க எதுல இருக்கிறவங்க? மந்தையில இருக்கிறவர்கள். எங்களை மந்தையில தான் பார்க்க முடியும். கைகளை தட்டுங்க பார்க்கல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து, அமைதியான சுபாவம் உள்ளவர்கள். நாங்க யாருங்க? சும்மா சத்தமா சொல்லுங்க, அப்பதான் நீங்க அடுத்து அமைதி ஆவீங்க. சொல்லுங்க, அமைதியான சுபாவம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அடுத்து, தேவனுடைய பிள்ளைகளே, தலைமை பண்புக்கு நான் கீழ்ப்படிவேன். தலைமைத்துவம் ஒன்று சொல்லுது. இப்போ நம்ம உபவாச ஜபத்துக்கு சோறு போடுறோம், சாப்பாடு போடுற தலைமைத்துவம் ஒன்று சொல்லுது, ஏக்கா கொஞ்சம் லைனில் நில்லுங்கன்னு. பெரிய லைனு இவர் போட்டார். இதெல்லாம் என்னங்க நியாயம்? அல்லேலூயா. அதுக்கு எது ஒரு டினாமினேஷன் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ வர்றவங்களுக்கு சோறு கொடுக்கணும்னு கொடுக்குறோம். அது நம்ம காதில் ஒன்றும் வரலன்னு வைங்களேன். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதை ஒரு நிதானமாக லைனில் நின்று ஒரு யூனிட்டியாக வாங்குகிறோமா? சரி, அதெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்போ தான் நீங்கள் எங்கே? வலது பக்கத்தில் இருக்கிறவங்க. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து, அடையாளத்தை காணணும். என்ன காணணும்? அடையாளம் காணணும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து பாருங்க, அதன் சத்தத்தை வச்சு என்ன பண்ணும்? தொடர் இருக்கணும். நம்ம இப்படி இருந்தோம் என்று சொன்னால், இப்ப 34 வசனத்தை வாசிங்க, 25 34 வாசிங்க, மத்த 25 34 வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை சுவாபம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பிதாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. காற்று அடிக்கிற அலைகளை போல ஓடக்கூடாது. தேவன் நமக்கு புத்தியும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் தீக்குருவின்னு ஒரு கோழி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு புத்தி கிடையாது. ஏன் தெரியுமா? தான் போட்ட முட்டையை தானே என்ன பண்ணிடும்? மிதிச்சிரும், உடைச்சிரும். அதனாலதான் தேவன் அதுக்கு புத்தியை கொடாமல்னு பைபிள்ல இருக்கு. அப்போ தேவன் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். நம்மளை செம்மறி ஆட்டுக்கு ஈவோனாய் பார்க்கிறார். அப்ப செம்மறி ஆடுடைய சுவாபம் என்னன்னு அறிந்து நாமளும் தேவனுடைய பிள்ளைகள், அதை விட நாம் விசேஷித்தமானவர்கள். தேவன் ஒரு ஓரளா சொல்றாரு, அதோடைய சுவாபம் எல்லாம் அப்படி இருக்குப்பா, உன்னுடைய சுவாபம் அப்படி இருந்தா என் பிதாவினால் வருகிற அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப இன்னொரு ஆடு என்ன? வெள்ளாடு. வெள்ளாடு சும்மா குறைஞ்ச ஆடு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சுறுசுறுப்புள்ள ஆடா நாடு. ஏங்க தள்ளினாரு சுறுசுறுப்ப? அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, புத்திசாலித்தனமான ஆடா. எப்படி? எல்லாத்தையும் எளிதா பழகிருமா. வெள்ளாட்டுக்கு அப்படி ஒரு டெபினேஷன் கொடுக்குறாங்க. அது எளிதா என்ன பண்ணிடும். ஆனா கர்த்தர் தெரிந்து கொள்ளல. ஆமென். ஏன்னா இது புத்திசாலித்தனத்தில் என்ன பண்ணும்? கொஞ்சம் அறிவு அதிகமாச்சு என்ன பண்ணிடுது.
நம்ம கொஞ்சம் அதிக அறிவு அதிகமாச்சுன்னா கூட்டத்தெல்லாம் வருவோமா? சொல்லுங்க. அதனால தான் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிறனால தான் கர்த்தர் நம்மளை இங்கே உட்கார வச்சு அழகு பார்க்குற. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அறிவு கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், இவரை வந்து பரிச்சு எழுதுவார், என் பிள்ளை எழுதலைன்னா நாளைக்கு திடீர்னு பிளட்டு வந்து தண்ணி வந்துருச்சு, எங்கே போய் எழுதுவிய? நாளைக்கு வைத்த வழியில் பிள்ளை துடிக்குது, வைத்த வழியோடு போய் எழுதுன்னு சொல்லுவீங்களா? என்னையா இது? ஒரு நாள் கூட உங்க குடும்பத்துக்காக உங்களுக்காக ஏசப்பாவுக்கு நேரம் கொடுத்து உங்களால் இப்படி ஆராதனை பண்ணி இவ்வளவு லைட்டு போட்டு இத்தனை ஸ்பீக்கர் வாங்கி இப்படியெல்லாம் பேசியுமே உங்களால் உட்கார முடியலன்னா அது உங்க பாடு. அல்லேலூயா. இந்த ஆடு பாருங்களேன், சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம், ஆர்வம், அறிவும் ஆற்றலும் கொண்டதா. என்னாடு? வெள்ளாடு. ஆனா அவர் வெள்ளாட சொல்றாரு, இடது பக்கத்தில் நிறுத்துறார். ஏன்னா ஒரு மாசம் இங்க இருப்பான், 1.5 மாசத்துல வேற இடத்துக்கு போவான், அப்படியே போயிட்டே தான் இருப்பான தவிர ஆண்டவரை விசுவாசி என்ன பண்ண மாட்டான், கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது? அறிவு, புத்தி இருக்குது. புத்தி எல்லாத்துக்கும் தேவைதான் பிரியமானவர்களே. ஆனால் இயேசு பின்னாடி போவதற்கு புத்தி தேவையில்லை, நீ அவர் பின்னாடி போனா போதும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்ன செம்மறியாடு அப்படித்தான் இருக்குது. அவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். மெய்ப்பன் சொல்லிட்டார், அவ்வளவுதான். போயிட்டே இருக்கு. மெய்ப்பன் சொல்றாரு, போயிட்டே இருக்கு. சிலுவை முன்னால் உலகமே போயிட்டே இருக்குது. பின்னாடி யார் வந்தாலும் அது கவலைப்படல. இது பின்னாடி எட்டி பார்க்குது. நாம் இதை விட பெரிய ஆள் வருமா? இதை விட பெரிய ஆசீர்வாதம் வருமா? இவர் கொஞ்சம் தான் பேசுறாரு, இவரை விட நல்லா பேசுறவங்க வருவாரா? இந்த புத்திசாலித்தனம் கர்த்தருக்கு பைத்தியம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? உலகத்தின் ஞானம் தேவனுக்கு பைத்தியமா இருக்கிறது. அதனாலதான் பிரிக்கிறார். இது புத்திசாலித்தனத்தினால, ஞானத்தினால சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு இடத்துல நின்று தொலையாது. இது ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, ஆனா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்னு செஞ்சா செய்யாது, யோசிச்சுக்கிட்டே இருக்கும். துருக்கா யோசிக்கும். இப்படி போனா அப்படி, அப்படி போனா அப்படி, ஒன்னும் ஓடாது. கடைசியில் நடுத்துல தான் நிற்கும். அல்லேலூயா. சுறுசுறுப்பு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, எல்லாம் கத்து வச்சிருப்பான். பிரதமர் மந்திரி நான் தான் பிரதமர், முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர், எம்எல்ஏ நான் தான் எம்எல்ஏ, கல்யாண வீடு நான் தான் மாப்பிள்ள, சாவு நான் தான். எத்தனை இடத்துலயா உட்கார்ந்துருப்பேன் நீ? இது புத்திசாலித்தனம். கர்த்தர் அருவருக்கிறா. உன்னைய கொண்டு எங்க வைக்கிறாரு? சிலுவையே முன்னால் உலகமே பின்னா, சிலுவையே முன்னால் உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆமா, ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம், ஆமா, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே என் சொந்த தேசம்.
ஆமா, இயேசுக்கே இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. உலகம் எங்கும் இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா. இயேசுன்னு அவ்வளவுதான், சரண்டர், அவ்வளவுதான். அடிமை நான் ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அவ்வளவுதான். என்கிட்ட ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கோவாவுக்கு அந்த வியாபாரிகள்லாம் டூர் போகும்போது போயிருந்தோம். அப்போ அங்கே வந்த 2 நபர்கள், நான் ஒருத்தன் தான் கிறிஸ்தவன். அப்போ எனக்கு கிறிஸ்துவ பற்றி அவ்வளோ தெரியாது. நம்ம ஒரு கிறிஸ்துவ வந்தோம், சர்ச்சில் போனால் அவ்வளோதான் தெரியும். ஏசப்பா ஒரு தெய்வம் தெரியும், மற்றபடி ஒன்றுமே தெரியாது. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், எப்பா நீ கிறிஸ்டினா? ஆமாம் சார், நான் கிறிஸ்டின் தான். இங்கே வா, 12 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் ஏசு எங்கே இருந்தார் சொல்லுன்னார். எப்படி சொன்னார்? உண்மையிலே எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு பேன்ற என்னடா சொல்கிறதுன்னு தெரியலையே. பைபிள் படித்தா தானே தெரியும், பைபிளை படிக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி செய்தியை கேட்கணும். 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஏசு எங்கே இருந்தார்? இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்களாம் வசனம் படிச்சிட்டீங்க, கைகளை தட்டுக்க பார்க்க ராமன் சொல்லுங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அவர் எங்கே இருந்தாரோ தெரியாதுங்க, செத்தாலும் அவர் தாங்க தெய்வம். தட்டுக்க பார்க்கலாம் ராமன் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பா நீ யோசிப்பா, நீ யோசி. நாங்க அதனால தான் இயேசுவை தேடல. நான் அப்படி கிடையாது. எனக்கு அவர் தான், என்னை வெட்டினால அவர் தான், என்னை கொண்டால அவர் தான். கை தட்டு கதரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார், இவங்ககிட்ட பேச முடியாது, வாங்க போயிடுவோம். அல்லேலூயா. அவர் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அவர் தான் தெய்வம். ஆமென் சொல்லுங்க. தந்தாலும் சரி தரலாம் சரி, அவர் தான் தெய்வம். ஏன்னா எனக்கு தெரியும், என் தகப்பனார் எனக்கு தவறான தெய்வத்தை சொல்லி காமிக்க மாட்டார். கைகளை தட்டி கத்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இவ்வளவு வைராக்கியமா நீ சொல்றியப்பா? ஆமா, இயேசுதான் தெய்வம், இயேசுதான். நான் அதெல்லாம் இல்லை, இயேசுதான். அவரை விட்டு பின்வாங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவரை எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் எவனுக்கு என்னை கேட்கறதுக்கு துணிவில்லை. அப்போ கேட்டாங்க, பதில் சொல்ல தெரியல. நான் படிக்கல பைபிளை. அது என்னமோ இயேசு இருந்தார், இயேசு வந்தார், கிமு எல்லாம் நமக்கு தெரிஞ்சது பாருங்க. ஆனால் அப்பவுமே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளில் வசனம் இருக்குல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் தான் தெய்வம். ஆமென். வலது பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. வலது பக்கத்தில் சும்மா ஆண்டவர் நிப்பாட்டல. என் பிதாவினால், பிதாவின் ராஜ்யத்தில் உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணி படுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு கூட நீங்க வைராக்கியமா இயேசுதான் சொல்லுவீங்க. அதில் நான் எந்த மாற்று கருத்து இல்லை, எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த சுவாபங்கள் நம்மிடத்துல எவ்வளவு இருக்கிறது? எப்போ ரட்சிப்பின் அனுபவம் வந்துச்சோ, எப்போ வேதத்தின் அனுபவம் வந்துச்சோ, அப்போதான் எனக்கு அன்புனா என்னன்னு தெரிய ஆரம்பித்தது, பாசனா என்னன்னு தெரிய ஆரம்பித்தது, கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரிய ஆரம்பித்தது. என் வாழ்க்கையில ஒரு மாற்றமே வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வெள்ளாடு எளிதில் பழகக்கூடியது, சுறுசுறுப்பு உள்ளது, புத்திசாலி. தேவன் தெரிந்து கொள்ளல. இந்த வெள்ளாட்டுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிங்க தேவனுடைய பிள்ளைகளே, 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். யாரு? இடது பக்கத்தில் நிற்கிறவங்க. இந்த இடது பக்கத்தில் நிற்கிறவங்க யாருன்னு சொல்லி நீங்கள் அந்த 25 முழுவதும் வாசிங்கன்னா அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. சாப்பாடு கேட்டேன் கொடுக்கல,
வஸ்திரம் இருந்துச்சு கொடுக்கல, காவல்ல இருந்து பார்க்க வரல, சிறைச்சாலையில இருந்து விசாரிக்க வரல, தண்ணி கேட்டேன் கொடுக்கல, அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் உள்ள ஞானத்துல எவ்வளவு வேணாலும் புத்திசாலியா இருங்க, எவ்வளவு வேணாலும் ஞானியா இருங்க, ஆனா தேவனை தேடுகிறதுல அப்படியே சரண்டர் ஆயிருங்க. அல்லேலூயா. நீங்க எப்போ சரண்டர் ஆயிருங்களோ, எப்போ என் ஞானம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே எல்லாம் நீங்கன்னு சொல்றீங்களோ, அப்போ நீங்க வலது பக்கத்துல வந்தாச்சு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிதாவினால் செய்யப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் யாருக்கு தான்? வலது பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு தான். செம்மறியாடு, அதான் பிரிக்கிறார், அழகா சொல்றாருல, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது. இப்பதான் எனக்கு புரியுது தேவனுடைய பிள்ளைகளே. அது மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு தாயார் வந்து கேட்பாங்க இல்லையா, 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல பாருங்க, எவ்வளவு ஒரு ஞானமான அந்த தாய் பாருங்களேன். அப்பொழுது செபதேவியின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகி இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி. அங்கே வலது பக்கம் இடது பக்கம் இருக்கு. பாரிசம் என்று சொன்னால் ஒருவேளை தேவ தன்மை, அதாவது தேவன் பிதாவாகிய தேவன்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து வலது பக்கத்துல உட்காரல, எங்க உட்கார்ந்தாரு? வலது பாரிசத்துல உட்கார்ந்தார். அப்ப அந்த வலது பாரிசத்துல சொன்னதுனால ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளை, ஆனாலும் அவங்க அதை கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அந்த தாய்க்கு பாருங்களேன், எவ்வளவு அழகா அருமையான ஒரு தாய். நல்லா பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ 2 கேட்டகரியாய் பிரிக்கிறார். ஒன்று கீழ்ப்படுகிற ஒரு தன்மை உள்ளது, இன்னொன்று சுயமாய் ஓடுகிற தன்மை. சுயமாய் ஓடுகிற தன்மையை இடது பக்கத்தில் நிறுத்துகிறார். கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் வலது பக்கத்தில் நிறுத்துகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ நாம தான் தீர்மானம் எடுக்கணும், நம்ம எந்த பக்கத்தில் நிற்க விரும்புகிறோம். கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க இங்க சத்தமா சொன்னாதான் நீங்க அந்த அச்சீவ் பண்ண அந்த இடத்துக்கு நீங்க போக முடியும். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா போக முடியாது. அப்ப வலது பக்கத்துல இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாங்க? குழுவா இருந்தார்கள், அமைதியா இருந்தார்கள், மெய்ப்பனை பின்பற்றினார்கள். கரெக்டா அடங்கி என்ன பண்ணிடணும், காலையில வேலைக்கு போனா நைட்டு கரெக்டா எங்க வந்துடணும், ராக்கோழி மாதிரி நைட்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நீங்க அமைதியா வீட்டில் போய் என்ன பண்ணோம், அடைஞ்சிடணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவங்களை பார்த்து சொன்னார், சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டார். என்னால தேவனுடைய பிள்ளைகளே, உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியம். அப்போ 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவுக்கு ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவினால் ரட்சிக்கப்படணும், அன்பா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், அன்பே பிரதானம். சண்டை போடக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, யாரையும் புறங்கூறக்கூடாது, மற்றவனை முதலாளிகிட்ட போட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு நல்ல சுவாபம் உள்ளவனாய், அல்லேலூயா சொல்லுங்க, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வலது பக்கத்தில் நிறுத்தி பிதாவின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை ஆசீர்வதிக்கிறனா ஒன்று சொல்லும், நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் திருடு, எப்படி வேணாலும் வாழு, எதை வேணாலும் செய்யு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு உலகம் சொல்லும். ஆனால் இவர் அப்படி சொல்ல மாட்டார். நீ உண்மையாயிரு, நீ பரிசுத்தமாயிரு, நீ நீதியாயிரு, நீ நியாயமாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தில் சமாதானம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் ரொம்ப வேகமாக வராது. நீங்கள் முதல்ல
கவுண்டரில் சேல்ஸராக இருப்பீங்க, அப்புறம் அப்படியே சூப்பர்வைசராக வருவீங்க, அப்புறம் அப்படியே மேனேஜராக வருவீங்க, அப்புறம் தான் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். ஆனால் துரிதமாய் நீங்கள் போக விரும்பினால் இந்த புத்திசாலி ஆடு மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, புத்திசாலி தேவைதான் உலகத்துக்கு. ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கோ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல காரியத்தில் தேவையில்லாததை நீங்கள் யோசிச்சு இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு தயவுசெய்து என்ன பண்ணிடாதீங்க, வேதத்தை புரட்டி போடாதிருங்கள். பைபிள் சொல்லுகிறது, இந்த வசனத்தோடு ஒருவன் கூட்டினால் தேவன் அந்த வாதையை கூட்டுவார். அதனால எப்பவும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனுக்கு முன்பாக தாழ்மையுள்ளவராயிருங்க. நித்திய ஜீவனுக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் வலது பக்கத்தில் நிற்கிறாய், அவருக்கு முன்பாக தலையை ஆட்டி போகிற ஒரு ஆடா இருந்தீர்கள் என்று நான் சொன்னால், பிதா என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரோ அத்தனையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாட்டிருந்து வந்தது என்னெல்லாம் வந்துச்சு பாருங்க. அதுல ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு திருப்பிக் கொள்ளுங்க 3:17 வாசிங்க. பரத்திலிருந்து வருகிறது ஞானமோ, முதலாவது சுத்தம். ஒரு அலையிலே சொல்லுங்க. முதல்ல சுத்தம், பின்பு என்னது? சமாதானம், சாந்தம், இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் அருக்கடியினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதமாயும் மாயமற்றதுமாய். இதுதான் எங்க இருந்து வர்றது? எழுதி நோட் பண்ணி வச்சிருங்க ப்ளீஸ். நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதான் பரத்திலிருந்து வருகிறது. மிச்சம் இதெல்லாம் மாயை, மீது எல்லாம் உலகத்துக்குள்ள இருந்து வர்றது. இது பரத்திலிருந்து வர்றது சுத்தம், சமாதானம், இணக்கம் உள்ளது, இரக்கம். இதெல்லாம் பரத்திலிருந்து வருகிறது. இந்த பரத்திலிருந்து வருகிறதா நீங்க பிடித்து கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வலது பக்கத்தில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஒரே கேள்வி, நம்ம எந்த பக்கத்தில் நிற்கிறோம்? ரெண்டு பக்கத்தில் நிற்கிறோம். எங்க நிற்கிறோம்? இங்கேயும் நிற்கிறோம். புத்திசாலியாகவும் செயல்படுறோம், அப்படியும் செயல்படுறோம், இப்படியும் செயல்படுறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் எல்லாம் பைபிளில் எழுதப்பட்ட ஒவ்வொரு மிருகம் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம தியானிக்கும் போது தான் அதனுடைய சுவாபத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொன்னார். இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லிட்டார். அது நிறைய காரியம். இது ஒரு மெசேஜ் அல்ல, இது ஏராளமான மெசேஜுக்குள்ளது. நான் ஒரு பார்ட்டை மட்டும் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். அதனால நீங்கள் இந்த நாள்ல இருந்து இயேசுவுக்கு பிரியமானவர்களாய், இனி நான் பொய் சொல்ல மாட்டேன், இனி ஏமாற்ற மாட்டேன், இனி திருட மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் அற்பமா எண்ண மாட்டேன், குழுவா வாழ விரும்புவேன், உண்மையா இருப்பேன், பாசமா இருப்பேன் சொல்லி ஒப்பு கொடுத்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து இருக்கலாம்.